ஸ்டாண்ட் அது அதுக்காக யோசிக்கிறேன். எப்படி நான் அப்படி அமுக்கிறீங்க மனசு? கோபாலே என்னடா பண்ற உள்ள? தமிழர் தலைமையிலே அப்படி வெளிய விடுங்கண்ணா. லோகேஷ் கேமரா பேக்ல இருப்பா. கொஞ்சம் கேமரா பேக்ல இருக்கா லோகேஷ்? உள்ள போலாம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. செஞ்சுடர் கேமரா வருதுடா. கை மேல கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. பேக்ல வாடா. லென்ஸ் விட்டு வந்துடா. கொஞ்சம் ஒன் சார் இல்லைண்ணா. பின்னாடி இது பண்ண லோகேஷ் மேல ஏறிங்க. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றேன்.
லோகேஷ் கேமரா பேக் யாரா மொபைல் இது? வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் சமத்துவ போராளி சமத்துவ போராளி சமத்துவ போராளி சமத்துவ போராளி வழக்குரைஞர் ஆம்ஸ்டாங்குக்கு வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங்குக்கு வழக்குரைஞர் ஆம்ஸ்டாங்குக்கு வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங்குக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் முடியும் செல்வன செல்வன கொஞ்சம் நீதானா மறைக்கிறேனா கொஞ்சம் ஃப்ரீயா தெரிவார்ல கொஞ்சம் வழிவுண்ணா பிரியாணி
லைட்டா அப்படி நின்னா நீயே மாத்தி நின்னுக்கிற நான் தலை மாதிரி போனா ரெண்டு பேருக்கு முக்கியமான கோரிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். நாளைக்கு இதுவரைக்கும் பார்வை வந்து அந்த பார்ட்டி ஆஃபீஸ் போராட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் இப்படி திரும்பி பேச வைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சா கொஞ்சம் வந்துருண்ணா ஓரம் ஓரமான வந்து அண்ணன் போனட்டு இடத்த டிசைட் பண்ணாமல் விட்டுட்டு வராதுன்றாங்க. அண்ணன் எங்ககிட்ட ஒரு எங்ககிட்ட ஒரு கேம் ஆடுறாங்க, எம்எல்ஏ ஒரு கேம் ஆடுறாங்க. நிச்சயமாக போராடக்கூடிய அட்வொகேட் இருந்தால் அவங்க இவங்க போட்டு சிஸ்டர் போட்டு ஐஜிஎஃப்ல பார்த்து இதை பேசிட்டு வந்தாங்க. இடத்த ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணாங்க. 2 ஹவருக்குள்ள நாங்கள் என்ன பண்ண போராடாது. அது நாங்கள் என்ன கேட்டால் அரசாங்கத்தில் யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, நாங்கள் அவங்க கிட்ட பேசுகிறோம். உங்களால் முடியல யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க. அவங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டோம். தம்பி கொஞ்சம் விலகி கொஞ்சம் காசு வரணும். பர்மிஷன் 1/2 மணி நேரம் தப்பு பண்ணா பரவாயில்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இங்க நின்னா வந்து உங்க காலில் வேணா ஊட்டுமா சொல்றேன். உங்க காலில் ஊட்டுமா வர மாட்டேன். வீடியோ எடுத்துருக்காங்க. இப்ப உள்ள போய் நான் கேட்கறேன். இப்ப அங்க போய் என்ன சாதிக்க பண்ண கேட்கறேன். அவங்க பார்ட்டி ஆஃபீஸ் எழுதி விடாத தலைவர் பேரை தூக்கி கேட்கறேன். அது 20 வருஷம் கேட்டால் காம்பவுண்ட் கொண்டே இது ரெண்டுக்கும் அவர் முதல்ல போலீஸ் கமிஷன் பேசினா அது முடியாது, எனக்கு அதிகாரம் அப்படின்னாங்க. அப்புறம் கார்பரேஷன் கமிஷன் பேசினாங்க, ராதாகிருஷ்ணன் சார் நாங்கள் கவர்மெண்ட் தான் சார் ஏதாவது பண்ணணும். எங்கண்ணா புறா இருண்ணா அதனால அண்ணன் பேசி எங்கள் கூட்டம் நிறைய வருது. எல்லாரும் போயிட்டு அது கொஞ்சம் சாஃப்ட் எமோஷனாக இருக்காங்க. கொஞ்சம் மாதிரி பார்த்தா Hey!
பிரச்சனை பண்ணுறது நீங்க தான் பண்ணுறீங்க. நீயா விடுங்க அவரை. யாருமே இல்லப்பா, நீங்க தான் நடக்க மாட்டீங்க. ஃப்ரீயா நடந்துவாங்கப்பா. ஓரமாங்கப்பா முதல்ல தலைவர் யாருமே சைலண்டா இருக்குப்பா. யார் அண்ணமலையா? எப்பா இருப்பா. நம்பர் வழி விட்டுருங்க சந்திரு. நம்ம எமோஷனல் இல்லை, நான் பண்ண மாட்டேன். முதல்ல நல்லபடியாக அடக்கணும். பேச்சுவார்த்தை பண்ணுது, எவ்வளோ பண்ணுது எங்களுக்கு கிடையாது. வேணாம் இதே தான் சத்தமாக வரப்போ ஒரு கிராமத்தில் பேசி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பாடி அமுச்சு விட்டு விட்டாங்க. பாடி நம்ம வாங்க மாட்டேன்றோம், பாடி அமுச்சு விட்டு விட்டோம். நல்ல ஒரு வாரம் நம்மகிட்ட பேசுவார், எல்லா வேலையும் சட்டத்தில் பண்ணுறோம். இப்போ அதை தான் எங்ககிட்ட பண்ணுகிறாரு. எங்களை அதை தான் கேட்குறேன் சார். இது முடியல சார். நாங்கள் கேள்வி கேட்குறது அதிகாரி உங்களால் முடியும். சம்மந்தப்பட்ட யாராவது கூப்பிடுங்க சார். அவங்கள்ட்ட பேசுகிறோம், பாடி வாங்கிட்டு அதுக்கு வழி விட மாட்டாங்க. பிரீத்திங் ஸ்பேஸ் இல்லனா நம்ம கேக்குறோம். எங்க தலைவர்கள் வருவாங்க பேசுறோம், கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்கனா கொடுக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு பக்கம் மாத்துங்கன்றாங்க. ஸ்போர்ட்ஸ் நீங்க காட்டுனீங்கன்னா வெளியே இருக்கவங்கள ப்ரோவா நான் சொல்றேன் சார். நீங்க ஏதோ ப்ரோவ் பண்றீங்க, உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு போறீங்க, பாத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். ஐலாண்ட் கிரவுண்டா சார் நான் கேட்ட நம்பரா இல்லையே. இந்த போன் ஆஃப் பண்ணுங்க. சத்தம் போடாதீங்க, பேசிட்டானே. ஃப்ரீயா விடுங்கப்பா, அவர் பேசுறாங்க. வேற எந்த இடமும் இல்லையா? தனியாக இடம். அப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்டேன். நான் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பந்தர் கார்டன் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபுட்பால் ஆடுவேன். அவங்க ஸ்கூல் பக்கத்தில் அண்ணன் வீட்டு பக்கத்தில் பெரிய கிரவுண்டாக நான் அந்த ஆப்ஷன் வச்சேன் சார். எனக்கு சப்போஸ் ரயில்வே கிரவுண்டுக்கு வாங்கி பண்ணி கொடுப்பாங்க. தர முடியலன்னா எனக்கு இருபது என்ன பண்ணுறது? ரெண்டுத்துக்கும் எதுவுமே பதில் சொல்லாமல் பாடி எதுவும் நான் எங்கே வைக்கிறேன் பிரச்சனை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு எக்ஸ்கூட்டர்ஸில் வைங்க வெளியே. உங்களுக்கு பார்க்கிங் லூடோஸ் எக்ஸ்கூட்டர்ஸுக்கு அடக்க பண்ணுற இடத்துல வெளியே வச்சுக்கோங்க. ரோட்டில் உள்ளே பண்ணிட்டேன் நான் சொன்னால் உள்ளே வேலைலாம் இருக்குங்கன்னா இல்லை நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன சொல்லி விஐபி சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதிலே வட்டாச்சு இருக்குது 5 அடி வந்து எப்படி லூடோஸ்குள்ளே பார்க்கிங் இருக்கோங்க. நான் சொன்னேன் அங்கே இருக்க கூட்டம் வந்தாலே முடியாது சார். உங்கள் நல்லதுக்கும் சொல்கிறோம். நாங்கள் இந்த இதுக்காக சொல்ல நாளைக்கு மெகஞ்சி வந்தீங்களா எங்கே கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவங்கள உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? இந்த பேசேஜ் பத்தாது. அதனால ஊர்வலம் கொண்டு போனா திருப்பி கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால வேற ஸ்பேஸ் கண்ணு முடியே பாரு. நம்ம எதுவுமே கேட்கணும். வானே வானே இதுக்கே கொடுக்க மாட்டாங்க. அந்த இடமும் சரியாக வாங்கி தர சொன்ன நம்ம கேட்கலாம் சார். சார் திருமாவளவன் சார். இங்கே ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன். டென்ஷனாக இருக்குது. அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண தேவை அப்படின்னு முக்கியமான. சரி, அந்த இடம் பரவாயில்லையா? ஆ, அப்போ அது ரயில்வே நியூ ஹால்
பார்த்தீங்களா? ஸ்கூல் பேசேஜ் வண்டி போக சரி, நீங்கள் பந்தர் கார்டன் ஸ்கூல் தான் கேட்டிங்களா? இல்லை கேட்கல, அது பேசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பேசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற எந்த ஸ்கூல் நீவால் வந்து யூனியன் கவர்மெண்ட், அது கேட்க முடியாது நம்ம. அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் நாங்கள் பந்தர் கார்டன் ஸ்கூல் ஓகேங்கிறாங்க கேட்குறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தாங்கன்னா அது பேசேஜ் வண்டியே போக முடியாது. சின்ன இடம், ரொம்ப தூரம் நடந்து வரும். கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. செஞ்சார்ஜ் கிரவுண்டு நீங்கள் நம்ம தரப்புல தான் கேட்குறீங்க. பந்தர் கார்டன் சார் பேசவே இல்லை. வேற என்ன ஆல்டர்னேட் என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து ரயில்வே நீவால் வந்து யூனியன் கவர்மெண்ட் கிரவுண்டு கண்ணையா ஃபோன் எடுக்கல. அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறது நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம கார் விடுவோம் அந்த கிரவுண்டு பிஆர் பக்கத்துல. சொல்லு பிஆர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்காது. சொல்லு கிருஷ்ணா. நான் நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ணுறோம். அதுக்கு போக்குறது அது மெயின் ரோடு. ஸ்டேட் வைடு வந்து கேரஸ் தான் வருவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பாருங்களா, கொஞ்சம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் லாண்டாக இன்ஃபார்மிங் பண்ண சொல்லுங்கள். இந்த ரயில்வே நியூ ஹால்ங்கிறது ஆமாம், அது யாருக்கு ரயில்வே கிரவுண்டில் உள்ள கேட்க முடியாதா கவர்மெண்ட் சைட்லேருந்து? வேற எங்கே வைக்கலாம் சார்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது? ஏன்னா க்ரௌடு பெருசாக வரும். அது ஸ்டேட் வைடு எல்லாம் வருவாங்க. அடக்கம் பண்ணுறது பார்ட்டி ஸ்கூல்லே அந்த கிரவுண்டுக்குள்ளே பண்ணிடுவாங்க. சரி சரி எங்கே போகணும்? மேரேஜ் இல்லை, நான் இங்கே நான் ரிசப்ஷன் ஒர்க் பண்ணேன். நம்ம அசோகன் பண்ண அந்த இன்ஃபார்ம் பார்ட்டிங்க பாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 4 பேரும் வைக்க முடியாது. பாடியை இன்ஃபார்மிங் பண்ண அதுதான் கேட்டோம். டிமாண்ட் பண்ணல எப்படி 4 பேரும் வைக்க முடியும்? ப்ராசஸ் பண்ணலாம். இந்த 2 கோரிக்கை சாதாரண இதெல்லாம் எங்களை வச்சு பண்ணணும்னு சொன்னோம். அதுக்குள்ளே இருந்தாலும் போவாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க சார். அமல இது கண்ணன் நல்லா இங்கே பண்ணுங்க. ஆமாம், அது மழை வர்றதுனால ஸ்கூலில் கிரவுண்டு ஓகே. ஸ்கூல் அண்ணன் ஃபுட்பால் ஒரு தாஸ் தான் இருக்காரு. அவர் பந்தர்காரன் கேட்கல. வேற எந்த ஸ்கூல் கேட்டீங்க? பந்தர்காரன் தான். அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு ஆமாம், இப்போ அவங்க மிஸ்ஸஸ்ட்டு பேசிட்டு எல்லாம் பேசிட்டு அங்கே யாருக்குன்னா கூட யாருக்கா ஆமாம் 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 அது சின்ன இடம். அது லாரியை பந்தர்கார்டன் பேசுறேன். சரி, இப்போ பந்தர்கார்டன் அவங்க மிஸ்ஸஸும் ஓகே சொல்கிறாங்களா சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க கௌரிக்கிட்ட. அவங்க மிஸ்ஸஸ்ட்டு கேட்டு லைன் பண்ணுறாங்க. வச்சு ஆமாம்
அங்கே வச்சுட்டு ஆமாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த புத்த விகாரில் வைக்கணும்னு சொன்னாங்க. அது பக்கத்துல தான் ஸ்கூலு, அதே ரோடு தானே தாண்டி ஸ்கூலு. பிகாரில் வச்சுட்டு ஆனால் கவனிச்சு போயிடலன்னா அண்ணி வீட்டுக்கு ஒரு பக்கத்து இருக்கு. சொன்னாங்க புத்த விகாரில் வச்சுட்டு போகணும் அப்படின்னா நான் திருமாவளவன் பேசுகிறேன். நம்ம அந்த ஸ்கூல் பரவாயில்லையா? பந்தக்காடு பரவாயில்லையா? பெரிய பார்க்கிங் அண்ணனை அது அடங்க மாட்டோம் நம்ம ஸ்கூலுக்கு. அது டிஸ்சார்ஜ் ஆகணும். கொஞ்ச நேரம் அவங்க போஷன் போட்டுட்டாங்க. இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதாக இருக்கும். நம்ம போய் நின்று அந்த அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அமுச்சு விட்டு தான் நம்ம போகணும். போலீஸ் பிரச்சனை வேறு மாதிரி பண்ணுவோம். நம்ம இருந்து அதை போய் நம்ம பேசலாம். நம்ம போய் பேசி அதை தோழர்களுக்கு விடுங்க அப்படிலாம் இந்த நேரத்தில் போலீஸ்லாம் பேசுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த தோழர்கள் சரி பண்ணி பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம கூட இருந்தால் பண்ணி அனுப்பிச்சு சார் திருமாவளவன் பேசுகிறேன் சார். கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விடுங்க. ஒரு ஸ்டேஜ் பேக்கில் வந்துடலாம். ஆனா அங்க எல்லாம் ரெடி பண்ணுறது பிகார் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணல இதான் நான் அங்கே ஃபோன் பண்ணிடுறேன். நான் ரெடி பண்ணேன். சரிங்க. அதான் அது உள்ள ஒரு சாப்பாடு போட்டாலும் ஒரு ஹால்ல அது உள்ள வச்சுக்கலாம். நான் மழை வராது இதோ வராது சுற்றி பத்திரிக்கை உள்ள வர்றது எங்கள் கேமரா தாசான் போய்தான் டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் பாடி வண்டி வந்துச்சு. நாங்கள் ரெடி பண்ணுறோம் சார். இந்த ஆள் அனுப்புகிறோம் சார். ஃபஸ்ட்டு ஐநாவரம் சார், அடுத்து சார் இல்லை சார், ஃபஸ்ட்டு ஐநாவரம், செகண்ட் லொக்கேஷன் பிகார், தேர்டு தான் அங்கே வருவாங்க. பிகார் கிடைச்சி ஸோ அதனால் அங்கேயும் நீங்கள் ரெடி பண்ணுறோம். பேரிகேட் போட்டு அதை பிளாக் பண்ணிடுறோம். சரி. அந்த ஹாலை மட்டும் நான் ஆள் நான் அட்வொகேட் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதான் அதான் சொன்னாங்க சார். நான் பேசுகிறேன் சார். எம்பி தான் எமோஷனல் க்ரௌடு போலீஸ்
சரிங்க சார். அது அரேபியன் பெயிண்ட். ஆமாம் சார். பர்சனல் வச்சுக்கிறேன். இல்லை so far informed protesters. It takes only 10 minutes. Yeah. No sir, because before you are taking, you have to make arrangements. Only 10 minutes. He is going to come here. Okay, sir. அதான் சொன்னார் சார். அவர் ஐடி Sir, I will give you. அதான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சொன்னார். அது நம்ம இப்போ பண்ணிருக்கோம். அவங்க பிஸ்னஸ் ஃபோனில் பேசிட்டு தான் விட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலி தான் அங்கே எல்லாமே சரியாக முடியாது வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லை அந்த கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் திடீர்னு அது காசு அரெஸ்ட் அவர் கூடவே ஒன்றும் சார் அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம போய் அந்த மாதத்துக்கு பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடலாம் மறியல அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசின பிறகு ஆமாம் அது வந்து அதை அடக்கம் பண்ணுறது தான் அது பார்ட்டி அரசு பண்ணாங்க. ஏதாவது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்ற அது நாளைக்கு மாயாவதி மேடம் வராங்க. உங்களுக்கு அஃபிஷியலாக இன்ஃபார்ம் வந்துச்சா? இல்லை அவங்க சரி ரைட். அது அங்கே தலைவர் வராரு, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னாலும் அவங்க அமைதியாக வண்டியை வந்து உள்ள அனுப்பிச்சு வச்சா கம்முன்னு இருக்கு. ரோட்ல இருந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் லெஃப்ட் அது வந்து நம்ம கொண்டு போயிடலாம். மெயின் அஜெண்டாவே அதாவது வச்சுட்டு பிறகு நம்ம வர்றவங்களுக்கு கேரஸ் வர்றவங்களுக்கு வந்து ஒரு நிச்சயம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு இருக்கும். அதுதான் முதல் வேலை. ஏன்னா வந்து அங்கங்கே நடுத்தரில் இருப்பாங்க, ரோட்டில் இருப்பாங்க, அங்கே டென்ஷன் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிங்க. வெளியே வர வழியை நீங்க வழி விட்டாலும் பண்ணி
மரியாதைலாம் பேசாதான் நீங்க அடங்குங்க. தம்பி கை கீழே இருக்கு, கை கீழே இருக்கு. வாங்க இப்படி தள்ளி வாங்க நீங்க. உடனே பட்டன் சில மெடிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் கொடுக்க சொல்லி ஆகும். பட் இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணதே டாக்டர் அப்புறம் ஸ்மெல் அடிக்காமல் நாளைக்கு மார்னிங் சேஃபாக இருக்கும். ஒன்றே ஒன்று சார், நான் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது, டாக்டர் தான் அவசரம் சாப்பிட்டு சொல்லுங்கள். மெடிக்கல் ரீசன் அவங்க பார்த்துட்டு பேசிக்கலாம். ஓகே ஆமாம் ஆமாம், அவர் அது பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் பேசிடுறேன். கொஞ்சம் சாஃப்டாக எனக்கு சார், நான் காலையில் எமோஷன் தானே இல்லை, நாங்கள் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிட்ட சொல்லிட்டோம். உடனே பாலிங் ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன்றே ஒன்று ரிக்வெஸ்ட் சொல்கிறோம், எங்களுக்கு இதில் எந்த பர்சன்டேஜ் இல்லை. நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்களுக்கு பப்ளிக் இருக்க வேண்டாம். அங்கே போய் மெயின் ரோட்டில் மறியல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்க பிரதர் எழுதிருக்காங்க. கட்சிக்காரங்க எழுதுனா போதுமா? ஃபேமிலி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இடம் மட்டும் நாங்கள் அங்கே அடக்கம். Yeah, please start. I'll give my totally we are giving immediately will be there in the family lesson அதில் அடக்கம் பண்ணுறோன்னு கேட்டாங்க. அது அவங்க ஓன் பார்ட்டி ஆஃபீஸ் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அது வந்து பாஸ்போர்ட் சிங்கங்கிறாரு, ஐடி இன்சூரன்ஸ் அது எல்லாமே. அது ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா. அது பரியல் கிரவுண்ட் இல்லை இல்லை, ப்ரைவேட் லேண்டில் பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு 20 சென்ட்ஸ் இடம் இருக்குது. அங்கே ஒரு 4 இடம் இந்த ஓடும் நான் அப்போ பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்னா அங்கே தான் பண்ணுவாங்க சொன்னாங்க. அது ஏரியா பார்த்துட்டு வந்தேன். ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க. அது எப்படி ஐ டோன்ட் நோ. கார்பரேஷன்ல பார்க்கணும். கார்பரேஷன்ல அவங்க இருக்கு ரூல் பொசிஷன் அந்த பாடி வைக்க போகிறோம். வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கார்பரேஷன் பார்ட்டி ஆஃபீஸ் அதில் வந்து அண்ணன் போலீஸ் அதுதான்
அது வந்து தான் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழி பத்தாண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்தவர். பண்பாட்டு தளத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது. பௌத்தத்தை பரப்புவதே இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்தவர். தன்னுடைய குடியிருப்புக்கு அருகே, இல்லத்துக்கு அருகே ஒரு புத்த விகாரையும் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அப்படி புத்த விகாரங்களை கட்டுவதற்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறார். செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர். நாளை காலை அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார். இந்த நிலையில் அவருடைய திருவுடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம். தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கையை ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். அவருடைய சொந்த இடத்திலேயே, பட்டா இடத்திலேயே, கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள், உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இவர் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு, முன்விரோதம் உண்டு. இது போலீசுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும். அது அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்வதாவது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தும். தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் தலித்துகள், தலித் இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார். இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். கூலிப்படை கும்பலை, சாதியவாத கும்பலை, கொலைகார கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு மேலும் இதனால் களங்கம் ஏற்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது.